பழைய படங்களோட தலைப்புல நாளைக்கு 3 படங்கள் ரிலீஸ். தமிழ் சினிமாவில் படைப்பாக்கம் வர வர குறைஞ்சிடுச்சுன்றதுக்கு பழைய படங்களோட தலைப்பை மீண்டும் புதிய படங்களுக்கு வைக்கிறத ஒரு உதாரணமா சொல்லலாம். எங்களோட கதைக்கு மிகவும் பொருத்தமா இருக்குன்னு அந்த படங்களோட இயக்குனர்கள் மீண்டும் பழைய தலைப்பை வைக்கிறத பத்தி காரணத்தையும் சொல்லுவாங்க. மிஞ்சி போனா ஒரே ஒரு வார்த்தை இல்லைன்னா 2 வார்த்தை, அதுக்கு மேல எல்லாம் நீளமா யாரும் அந்த டைட்டில வைக்கிறது இல்ல. ஒரு தமிழ் பெயரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் போதில், அவ்வளோ அவசரம். நாளைக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி வெளியாக உள்ள 3 படங்களோட தலைப்பு பழைய படங்களோட தலைப்பு தான்றது குறிப்பிடத்தக்கது. விஷால் காஜல் நடிச்சு வெளிவர இருக்கும் பாயும் புலி படத்தோட பேர்ல ஏற்கனவே ரஜினிகாந்த் ராதா நடிச்சு 1983ஆம் ஆண்டு ஒரு படம் வெளிவந்து வெற்றி பெற்றது. அசோக் செல்வன் பிந்து மாதவை நடிச்சு நாளைக்கு வெளிவர இருக்கும் சவாலை சமாளி என்ற பெயர்ல சிவாஜி கணேசன் ஜெயலலிதா நடிச்சு 1971ஆம் ஆண்டு ஒரு படம் வெளிவந்தது. நடன இயக்குனர் ஸ்ரீதர் ஸ்பூர்த்தி நடிச்சு நாளைக்கு வெளிவர இருக்கும் போக்கிரி மன்னன் படம் பெயர்ல 2 பழைய படங்களோட தலைப்பு அடங்கியிருக்கு. விஜய் அசீன் நடிக்க போக்கிரி படம் 2007ஆம் ஆண்டு வெளிவந்தது. ரஜினிகாந்த் விஜய் சாந்தி குஷ்பு நடிக்க மன்னன் படம் 1992ஆம் ஆண்டு வெளிவந்தது. அடுத்து ரஜினிகாந்த் நடிச்சிருக்கும் போக்கிரி ராஜா படப்பெயர்ல ஜீவா ஹன்சிகா நடிக்கும் புதிய படம் ஒன்று ஆரம்பமாக இருக்கிறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இன்னும் எத்தனை ரஜினி பட பெயர்களுக்கு நம்மளோட ஹீரோக்கள் ஆசைப்பட போறாங்களோ.